உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலத்தின் கோலம் அதான் இன்றைக்கி விஷயம். ஒரு 10 வயது சிறுமி பூ ஊற்றிட்டே வரா. பார்த்தாலே அந்த ஏழ்மை தோற்றம், ஏழ்மை வறுமை தாண்டவம் ஆடுது. பாவமாக இருக்குது. அப்படியே வந்துட்டுருக்கும்போது ஒரு பெரிய பங்களா, அதன் வாசலில் ஒரு புத்தம் புது BMW காரு சும்மா பளன்னு மின்னி நிற்குது. அந்த பொண்ணு அந்த கார்கிட்ட வந்தவுடனே அப்படியே கொஞ்சம் நிற்கிறா. அந்த காரை ஒத்து பார்க்குறா. அதில் தன்னுடைய உருவம் கூட தெரியுது. அதை அப்படியே ரசித்து பார்த்துட்டு மெல்ல அந்த கையை எடுத்து அந்த காரை அப்படி தொடுறான். தொட்ட மாயத்தில் இறை கையை அப்படின்னு ஒரு சத்தம். ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, யாரை கேட்டு இந்த காரை தொட்டேன்? இந்த காரை தொட உனக்கு தகுதி இருக்கா? உன்னுடைய அழுக்கான கையை எடுத்து என்னுடைய அருமையான காரை தொட்டுட்டேன். நீ தீட்டு கணக்கு தான். அது இன்னும் மாறலை. BMW காலத்துலேயும் அது மாறலை. அதோட விட்டாளா? அந்த பிள்ளையை தள்ளி விட, அந்த கூடையில் இருக்க பூவெல்லாம் கீழே விட, அந்த பிள்ளையும் கீழே விழுந்து ஒவ்வொரு அம்மானு அழுதுட்டுருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த தட்டை எடுத்து பூவெல்லாம் அள்ளி போட்டுட்டு, அது இன்னும் விற்க முடியாது, தரையில் விழுந்து அழுக்காயிடுச்சு. அது அப்படியே நடந்து போகுது, அழுதுகிட்டே போகுது, தொடர்ந்து அழுகுது. ரொம்ப நேரமாக அழுது தேம்பிகிட்டே போகுது. பாவம். சுமாராக ஒரு 15 ஆண்டுகள் காலம்தான் ஓடுமே, உங்களுக்கு தெரியுமே. வெகு வேகமாக ஓடிடுச்சு. ஓடின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நாள் இந்த BMW கார் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு எல்லா வகையிலையும் நஷ்டமாகி விட்டது. தொழில், வியாபாரம், அது இது, சொத்து பத்து எல்லாம் காலி. இந்த பிரச்சனையில் இவங்க கணவர் போன இடம் தெரியல, அவர் ஓடி போயிட்டார். இப்போ இந்த அம்மா ஒரு 40-45 வயசு பெண்மணி தன்னுடைய ஒரு 5 வயசு பையனை மட்டும் வச்சுக்கிட்டு அம்போன்னு நிற்கிறாங்க. இதான் காலத்தின் மாற்றம். அம்மாவும் மகனை மட்டும்தான் இருக்காங்க, வேறு 10 பைசா கையில் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. எப்படியாவது பிழைக்கலாம் அப்படின்னு மனசை தேத்துற நேரம் அந்த பையனுடைய உடலில் ஏதோ சின்ன வியாதி. இது சின்ன வியாதி இல்லைம்மா, இது ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனை. குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்தால் தான் இது சரி பண்ண முடியும், நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துக்கங்கன்னு எல்லா ஆஸ்பத்திரிலையும் ஒரே மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு அம்மானு அந்த ஆஸ்பத்திரி வாசல்லே உட்காந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பொண்ணு வரா. அவளுக்கு ஒரு 25 வயசு மதிக்கலாம். அந்த பொண்ணு டாக்டர். ஏம்மா இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்க, இவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். சொன்ன உடனே, அப்படியா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பையனுக்கு நான் பொறுப்பேற்று ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், நீங்கள் எந்த பணமும் தர வேண்டாம், நான் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் கரெக்டாக என்ன செய்யணுமோ செஞ்சு க்ளீனாக பல மணி நேரம் ஆப்ரேஷன் முடித்து வெளியே வந்து அந்த மாஸ்க்கை தள்ளி விட்டு அப்படின்னு அந்த அம்மாக்கிட்ட ஒரு தம்ஸ்அப் காமிக்கிறாங்க. சக்ஸஸ் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நீதாம்மா என் தெய்வம், குடும்ப தெய்வம்னு அந்த அம்மா புலம்புது. காலில் விழுறது பாக்கி ஒன்று தான், எல்லாம் நடந்துருச்சு. அப்போ அந்த பொண்ணு, டாக்டர் பொண்ணு கேட்குறா, நீங்கள் ரம்யா தானே அப்படிங்கிறான். என் பேர் உனக்கு எப்படிம்மா தெரியும்? நான் சொல்லவே இல்லையே. எனக்கு தெரியும், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த BMW காரை தொட்டதுக்காக என்னை என்ன பாடுபடுத்துனீங்க, அந்த பொண்ணு தான் நான். என் பேர் மலர், பூ விற்கிறதா என்னுடைய தொழில். அப்போ எப்படிம்மா நீ இந்த இடத்துல அப்படின்னு அவள் ஆச்சரியப்படுறா. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை அவமானப்படுத்துகிறவங்கள பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. நான் அப்படி நினைக்கல. நீங்கள் அன்றைக்கி பூவை தட்டி விட போய் திட்ட போய் தான் நான் அழுதுகிட்டே போனதுனால தான் அந்த அம்மா பார்த்து என்னை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் சில எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறவங்க கூட நமக்கு நல்லது தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க நோக்கம் கெட்டதாக இருந்தாலும் அது நமக்கு நல்லதாக மாறிடும். அதுக்கு காரணம் என்னென்னா, நாம் நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரம்யாவுக்கு பாருங்கள், கண்ணில் தாரதாரையாக தண்ணி கொட்டுது, அருவியாக கொட்டுது. இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல், அப்படி தான் இது தெரியுது. மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.